Hey all, welcome back to my channel Joe's Creation. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளைண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சாரீக்கு ஏற்ற மாதிரி சில்வர் பீட் அண்ட் ஜரி யூஸ் பண்ணி இந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். ஸோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அடிஷ்னல் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஷேப்பில் ஹாஃப் ஆஃப் த ஸ்லீவ்லேருந்து நமக்கு வரும். ஸோ சைடு வந்துட்டு 3.5, சென்டர் பார்த்தீங்கன்னா 6.5. ஸோ அந்த வந்துட்டு நம்ம சுகர் பீட் லைன் கொடுப்போம். அந்த சுகர் பீட் லைன் வந்துட்டு கீழே இருந்து 1.5லேயே நமக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இதுவும் அந்த சுகர் பீட் லைன்ஸோட கேப்பும் பார்த்தீங்கன்னா 1.5 தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ 1.5 வச்சதுக்கப்புறமா இந்த டிசைன் சுகர் பீட் லைன் கொடுக்கறதுக்கான நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட சென்டரில் நம்ம ஒரு டாட் வைக்கணும். அதில் வந்துட்டு நம்ம டியூப் பீட்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ சுகர் பீட் லைன் வந்து நம்ம கீழே லைனில் இருந்து 1.5ல நமக்கு முடிஞ்சிடும். அந்த வி ஷேப்பில் கொடுக்க போகிற டியூப் பீட் லைன்ஸ் வந்துட்டு 2.5 இருக்கணும். ஸோ நம்ம ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு அதிலிருந்து 1.5க்கு நம்ம சுகர் பீட் லைனும், ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து 2.5 அளவுக்கு அந்த டியூப் பீட்ஸ் லைனும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சுகர் பீட் லைனுக்கு சென்டரில் அந்த டியூப் பீட்ஸ்லாம் வரணும். இப்போ லைன் வந்து நம்ம நமக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு கரெக்டாக நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் பீட் லைனும் டியூப் பீட் லைனும் நம்ம கொடுத்தாச்சு. டியூப் பீட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக வர மாதிரி இருக்கும். வி ஷேப்பில் நம்ம கிராஸாக அப்படியே ஸ்ட்ரைட் லைன் வந்து பண்ணணும். ஸோ ஒவ்வொன்று விட்டு விட்டு ஒரு சுகர் பீட் லைன், ஒரு டியூப் பீட் லைன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம இந்த லைன்ஸ் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த வி ஷேப் லைனுக்கும் வந்துட்டு நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சில்வர் கலரில். ஸோ இதை நான் ரேண்டமாக தான் வச்சுருந்தேன். ஸோ மாடலுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு ஒர்க் வந்து நான் ரேண்டமாக பண்ணியிருந்தேன். ஸோ மினிமலாக அவங்க கேட்டனால அதில் வந்து 3mm 4mm நிறையா பண்ணியிருந்தாங்க. அவங்க மினிமலாக கேட்டனால 2 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சுட்டு கோதுமை பீட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நம்ம அந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப் மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கோதுமை பீட்லேயே 2 பீட் வந்து ஒட்டுக்காவும், இன்னும் 2 பீட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு கேப்பே இல்லாமல் ஒரு ஃபில்லிங்ஸ் நமக்கு கிடைச்சிது அந்த வி ஷேப் லைனுக்கு ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீட் லைன்ஸில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் அண்டு 2mm பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணாமல் அப்படியே வந்து லாக் ஸ்டிச் மட்டும் போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த வி ஷேப் தெரியறதுக்கு மட்டும் நம்ம இந்த சீக்வன்ஸ் அண்ட் 2mm பீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2mm பீடும் பார்த்தீங்கன்னா நான் சில்வர் கலரில் தான் எடுத்திருக்கேன். சாரியோட ஜரிலாம் பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்தனால ப்ளவுஸ் ஃபுல்லாகவே சில்வரில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டியூப் பீட் லைனை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு ஒவ்வொரு டியூப் பீட் லைனும் விட்டு விட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற டியூப் பீட் லைனுக்கு வந்துட்டு நம்ம த்ரெட்டும் சீக்வன்ஸும் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி நம்ம போடணும். ஸோ சீக்வன்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கனால நான் 3 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். டோட்டலாக 6 தான் நமக்கு வரும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், சாரியோட கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டியூப் பீட் லைன்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேலே அந்த வி ஷேப்பில் போட்டு ஃபில்லிங்ஸ்க்கு சென்டரில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கேப் இல்லாமல் நமக்கு ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவ் ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. பர்சனலாக எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னோட வெட்டிங்க்குமே ஒரு சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.